தாவீது கோலியாத் கதைய மறுபடியும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு ஜெர்மானிய ராணுவ அதிகாரி இருந்தார். யுத்த காலத்துல அவருடைய கவனம் எல்லாம் பெரிய பீரங்கிகள், பெரிய துப்பாக்கிகள், பெரிய ஆபத்துகள் மேலதான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஒரு சின்ன கண்ணாடி துண்டு அவர் கண்ணை காயப்படுத்திருச்சு. அதுவே அவர் உயிருக்கு முடிவாக அமைந்தது. பாத்தீங்களா? ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விளைவுக்கு வழிவகுத்தது. அதே மாதிரிதான் நம்ம தாவீதும். அவன் கையில இருந்தது பட்டயமோ ஈட்டியோ இல்ல, ஒரு சின்ன கூழாங்கல். ஆனா அவன் உள்ளத்தில் இருந்த விசுவாசமோ ஒரு மலையை விட பெருசு. 20 சாமுவேல் 17:45 தாவீது சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்ம கையில பெரிய வசதிகள் இருக்க தேவையில்ல, பெரிய விளம்பரம் இருக்க தேவையில்ல. ஒரு சின்ன விசுவாசம் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு சேரும்போது எந்த பெரிய தடையையும் ஜெயிக்க அதுவே போதும். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், நல்ல வருமானம் இல்லாம இருக்கலாம். அதனால பரவாயில்ல. ஆனா அந்த சின்ன கல் மாதிரி ஒரு விசுவாசம் நம்மகிட்ட இருந்தா போதும். தேவன் அதை ஒரு பலமுள்ள ஆயுதமா மாற்றுவார். நாளைக்கு உங்களை ஒரு சின்ன விஷயம் மாதிரி ஒரு சவால் சந்திக்கும் போது பயப்படாம தைரியமா சொல்லுங்க, இந்த கல் என் கையில இல்ல, என் தேவனுடைய கையில இருக்கு.